குறும்பர் மற்றும் குறும்பாசின அமைப்பின் தலைவர் பன்னீர்செல்வம் நம்மோட இணைப்பில் உள்ளார். சார், என்ன பிரச்சனைங்க சார்? இந்த தேர்தல் வரும்போதெல்லாம் குறும்பர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்று ஒரு குரல் எழுப்பப்படுகிறது. என்ன காரணம்? ஆமாம் சார், அதாவது நம்ம இனத்தை குறும்பர் இனத்தை எந்த அரசாங்கம் வந்தாலும் கண்டுக்கிறது இல்லைங்க. அதாவது ஓட்டு வங்கியாக தான் நம்மளை வச்சுருக்காங்களே தவிர்த்து நம்மளுக்கு இந்த அரசாங்கத்தில் அரசியலில் எதுலேயும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறது இல்லைங்க. நான் தமிழ்நாடு முழுக்க 50 லட்சம் பேர் இருக்காங்க. ஆமாங்க, 50 லட்சம் பேர் இருந்து ஏன் ஒரு பிரதிநிதித்துவம் இல்லை? நீங்கள் அமைப்பு ரீதியாக சிறந்து கிடைக்கிறீங்களா? மக்களிடம் ஒற்றுமை இல்லையா? அதாவது அமைப்பு ரீதியாக நம்ம சிறந்து கிடக்கிறோங்க. அதனால தான் நம்மளுக்கு அந்த முக்கியத்துவம் இல்லைங்க. நீங்கள் தொடர்ச்சியாக திமுகவுக்கு தான் ஆதரவு கொடுத்து வந்துருக்கீங்க. அதாவது ஒவ்வொரு காலகட்டங்களில் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்துருக்குங்க, அண்ணா திமுகவுக்கு ஆதரவு கொடுத்துருக்குங்க. மாதிரி 2 திராவிட இயக்கத்துக்கு ஆதரவு கொடுத்து. ஆமாங்க. அதனால் உங்கள் இனத்துக்கோ உங்களுக்கு எந்த வித பிரயோஜனம் இல்லைங்க. இப்போ என்ன கேட்டிங்கன்னா, இப்போ நாளைக்கு நான் கோவை மாவட்ட அனைத்து ஊர்கவுண்டர்களுடைய ஒருங்கிணைப்பாளர் நானுங்க. என் பேர் பன்னீர்செல்வம். கோவை குளத்துப்பாளையத்தில் நான் ஒரு ஊர்கவுண்டரு. இப்போ எல்லாத்தையும் கூப்பிட்டுங்க நாளைக்கு மீட்டிங் நடத்துகிறேன். அந்த மீட்டிங்கில் அனைத்து ஊர்கவுண்டர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு தான் அதுக்கடுத்து நாம் யாருக்கு ஆதரவு என்னங்கிறது நாங்கள் முடிவு பண்ணணுங்க. இந்த ஒரு சந்தேகம் சார், ஊர்கவுண்டர் நீங்கள் குறும்பரின மக்கள். ஆமாங்க. கவுண்டர்கள் நம்ம சமுதாயம் தமிழ் பேசுகிறவங்க. ஆமாங்க. நீங்கள் கன்னடம் பேசுகிறவங்க. ஆமாங்க. என்ன வித்தியாசம், என்ன ஒற்றுமை? அதாவது வித்தியாசம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க. அதே டைமில் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போ நம்ம குழந்த இப்போ இங்கிலீஷ் மீடியம் படிக்குதுங்க. அதனுடைய எதிர்காலத்தில் அது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்லேயே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது குறும்பு கவுண்டராக இருந்தாலுமே தமிழில் பேசுகிறதுனால தமிழர்கள்ங்கிற மாதிரி ஆயிடுதுங்க. அந்த மாதிரி தான் இப்போ இருக்குதுங்க. இப்போ கவுண்டர்கள்னால் வேறு எடுத்து சேர்ந்தாங்க. கவுண்டர்கள்ங்கிறது ஒரு பட்டத்தானே தவிர்த்து பின்ன வேறு ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா இப்போ குறும்பு கவுண்டர் அப்படிங்கிறது பல வகை இருக்குங்க. அந்த பல வகைக்கு உண்டான ஆதாரங்கள் முன்னோர்கள் எழுதி வச்சுருக்காங்க. அது அரசாங்க கெஜெட்லேயும் இருக்குது. ஆனால் அதை என்ன கேட்டிங்கன்னு சொன்னால், நாம் குறும்பான்னு இருக்கோம், குறும்பர்னு இருக்கோம், குறும்பன்சின்னு இருக்கோம், தேனி குறும்பா அப்படின்னாலும் இருக்குதுங்க. அப்போ இந்த மாதிரி உள்ளதெல்லாம் என்ன கேட்டிங்கன்னா, ஒரே அமைப்பாக கொண்டு வராமல் பிரிஞ்சு கிடக்குது. இதுதான் உண்மைங்க. இப்போ அதுக்கான முயற்சி ஏதாவது நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்களா? இப்போ அந்த முயற்சி பண்ணுறேங்க நான். எந்த அளவுக்கு இருக்குது? இப்போ அது ஒரு 100க்கு 30% தாண்டி இருக்குங்க. இனி 70% இருக்குது. இப்போ இணையருக்கு ஒத்துக்கிட்டாங்க. அதாவது பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குங்க. ஒவ்வொரு இடத்துல மீட்டிங் போட்டு இதை பற்றி நம்ம வலியுறுத்தி பேசிகிட்டு இருக்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தல் வருது. இப்போது தொடர்ச்சியாக நீங்கள் புறக்கணிக்கப்படுறேன்னு சொல்லி ஒரு குரல் எழுப்பிட்டே இருக்கீங்க. ஆமாங்க. இந்த சூழ்நிலையில் இந்த தேர்தல் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கலான்னு இருக்கீங்க? அது தாங்க நம்ம அனைத்து கவுண்டர்களும், அதாவது எல்லா அமைப்புகளும் சேர்ந்து ஒருங்கிணைச்சு நாங்கள் அந்த கூட்டத்தில் என்ன முடிவு பண்ணுறோமோ அதை தாங்க. ஏன்னா தனிப்பட்ட கருத்து என்னால் சொல்ல முடியாதுங்க. வருகிற ஞாயிற்றுக்கிழமை இதுக்கான ஒரு கூட்டம் தான் நடைபெறுகிறது இல்லைங்களா? ஆமாங்க, நாளைக்கு அந்த கூட்டம் நடக்க ஆரம்பிக்குதுங்க. அதாவது யாருக்கு ஆதரவு கொடுக்குறாங்கிறது பிரதானமாக. ஆமாங்க, நாளைக்கு முடிவு பண்ணுவோம். இப்போ ஏற்கனவே நம்மளது என்ன கேட்டிங்கன்னா, நம்ம இனம் பல்லவர்கள் இனம். கிட்டத்தட்ட 600 வருஷம் இந்த மண்ணை ஆண்டுட்டு இருந்தோம். எங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாதனால நாங்கள் இப்போ பல வாக்கில் சிதறி கிடக்கிறோம். இப்போ நம்மளுக்குள்ளே மறுபடியும் அந்த கூட்டணியை கொண்டு வரணும்னு சொல்லி போட்டு என்னுடைய தலைமையில் அதே நடந்துகிட்டு இருக்குங்க. இப்போ வெளி மாவட்டங்களிலிருந்து இப்போ கூப்பிட்டு பேசுகிறாங்க. இப்போ கூட உங்கள்கிட்ட பேசியிருக்கும் போது கூட சேலம் மாவட்டத்திலேருந்து ஒருத்தர் கூப்பிட்டு பேசினாருங்க. சரி, நாளைக்கு காலையில் நீங்கள் அவசியம் பேரூரில் நம்ம குறும்பநாயனார் திருமண மண்டபத்தில் நீங்கள் கூட்டத்தில் கலந்துக்குங்க. கலந்து உங்கள் கருத்துக்களை அங்கே பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ பெரும்பாலும் நாயனார்ங்கிறது உங்கள் சமுதாயத்துக்கு வர நம்ம சமுதாயத்துக்கு வழி வழியாக வர. ஆமாங்க. பெருமிழலை அப்படிங்கிறது ஒரு நாடுங்க. அந்த நாட்டினுடைய ராஜாவாக இருந்தவர் தான் குறும்பநாயனார். அவர் என்ன கேட்டிங்கன்னா, இந்த ராஜ்யத்தை விட்டு போட்டு அவர் ஆன்மீகத்தில் போய் அவர் சிவனடியாராக போயிட்டாருங்க. நன்றி, வணக்கம் சார். உங்களோட நல்ல நோக்கம் நிறைவேற உங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றிங்க.